மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைச்சால கல்யாணம். அதுக்கு பேர் தான் கல்யாணம். ஆமா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆணும் எடுத்துமா இருக்கும், ராஜா மாதிரி. ராஜாவுக்கு ராஜா எனக்கு மந்திரி ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள், ஒரு ராணியும் இல்லை வாழ், ஒரு உறவும் இல்லை, அது பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடும். நாடு ரோட்டுக்கு வந்துடும். இதுதான் வாழ்க்கை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாரையும் நேரா கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. கரெக்டா? ஆமா, கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். கோயில்ல சாமி எப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்? எப்படி ஆசீர்வாதம் பண்ணும் சாமி? சாமி எப்படி ஆசீர்வாதம் பண்ணும்? இப்படி கை கட்டுமா? அது ஆசீர்வாதம் பண்ணும். அது என்ன அர்த்தம்? நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. மூடின்னு இருங்கடா, நீ ஆனதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க சார். இது புதுசா இருக்குதுப்பா. ஆமா. நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமோ மகிழ்ச்சி நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளையும் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு புரிய வைக்கணுமா? சிம்பிளா இங்க புரிய வைக்கணுமா உங்களுக்கு? உங்களை ஒரு கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க தம்பி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 2 MA, ஒரு MPhil, ஒரு ML, ஒரு PhD படிச்சிருக்கேன். 2 MA, ஒரு MPhil, ஒரு PhD, ஒரு ML படிச்சிருக்கேன். ஒரு ML PhD. எத்தனை வருஷமா பட்டிமன்றத்துல இருக்கீங்க? ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கீங்க. வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்களா? நிறைய போயிருக்கேன். நிறைய வெளிநாடு. ஒரு பெரிய கைது சார். கிட்டத்தட்ட 5 டிகிரி படிச்சு 10 வருஷமா மேடைகள் வந்து பல வெளிநாடுகளுக்கு போய் பல பேரை உருவாக்கி இருக்காரு. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா? ஒரே ஒரு வார்த்தை, ஐ டோன்ட் நோன்னா என்னென்ன தெரியாது. இது கூட தெரியாம 5 டிகிரி எதுக்குன்னா படிச்சீங்க? ஏ அந்த தெரியாதா? சரி, ஐ டோன்ட் நோன்னா என்ன தெரியாதுப்பா. இதுவே தெரியாம 10 வருஷமா நடுவரா என்னென்ன பண்ணீங்க? சரி, அதுதான் தெரியல. நான் இன்னும் சிம்பிளா கேக்குறேன். சொல்லு. ஐ நோன்னா என்ன தெரியும்? சொல்லுங்க. என்னத்த ஐ நோன்னா என்னென்ன? ஐ நோன்னா தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. எல்லாரும் சீக்கிரம் சொல்லுங்க, வெயிட் பண்றாங்க. ஐ நோன்னா தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. ஏய், ஐ நோன்னா தெரியும்பா. என்ன தெரியும் சொல்லுங்க, வெயிட் பண்றாங்க. அட பாவிகளா, அடுப்பாவுதா? கோவம் வருதா? ஆமா. மைக் எடுத்து மண்டை உடைக்கும் போல இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படித்தான் இருக்கு. நம்ம வீட்டு மகராசி ஏன் பேசுது, எதுக்கு பேசுது, என்ன பேசுது, ஒரு கருமும் புரியல. எங்க அதை எடுங்க பாப்போம். எது? அதை எடுங்கண்ணே. எது? அதை எடுங்கண்ணே. இது அது இல்லண்ணா, அதை எடுங்க. இத 5 டிகிரி படிச்சிருக்கீங்க, அதை கூட எடுக்க தெரியாதா உங்களுக்கு? சரி வேணா, அந்த பாட்டு பாடுங்க. எந்த பாட்டு? அந்த பாட்டு. அந்த பாட்டு பாடுங்க. சரி, எந்த படத்துல எந்த பாட்டு? அக்கா ரொம்ப சிரிக்காதீங்க, வீட்டுல இப்படிதான் பேசுறீங்க. நம்ம ஆம்பளைங்க எல்லாம் பைத்தியம் புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த ஊர் தாய்மார்கள்ட்ட கையெடுத்து காலில் உழுது ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் சண்டை வந்தா அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சின்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணாம்னு சொல்லல. தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பறந்த மேல வச்சுன்னு உட்காராது. நீ எதுக்கு கோச்சிக்கணும்? உனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, அவன் டென்ஷனா இதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அந்த நம்பரை பார்த்துட்டாலோ, இந்த மெசேஜ பார்த்துட்டாலோ, பதறி தெரியல. காலையில 7 மணிக்கு முதல்ல இன்னைக்கு என்ன நாள் தெரியுமான்னு மட்டும் கேட்டுட்டா போதும். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாளா இருக்குமோன்னு காலையில இருந்து பைத்தியம் முடிக்கிறோம். காலையில பண்றது கூட பரவாயில்ல, தட்டுல சோத்த போட்டு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பிட்டு முடிங்க, ஒண்ணு பேசணும். என்ன கேட்க போறாளோ, எதை கேட்க போறாளோ, தட்டை குழைப்பா சாப்பிடவே மாட்டோம். இது பரவாயில்லண்ணா. இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும், சரி, இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆச்சுன்னா புருஷனை பார்த்து இந்த வார்த்தை கேட்காம ஒரு பொண்ணு இருந்ததே கிடையாது. என்ன வார்த்தை? நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன், இதே வேற ஒருத்தியா இருக்கணும். அந்த வேற ஒருத்தி யாரும் நம்ம பார்த்தா நம்மள புடிச்சு உள்ள வச்சிருக்கேன். நீங்க எந்த ஆண்டுல வேணா கேளுங்களேன், அவங்க யார வேணா புடிச்சு தங்க வேலை இல்லைன்னு கேளுங்க, சொல்லுவோம். ஈராக்ல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, சொல்லுவான்.
உலகத்துல நடக்கிற அத்தனை நடப்புக்கு இருக்க சொல்லுவோம். ஆனா பொண்டாட்டி ஏன் கோச்சில் இருக்கிறான்னு மட்டும் எவனுக்குமே தெரியாது. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது. இவ்வளவு சிக்கல்லையும் ஒரு கணவன் வாழ்க்கை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். அப்படி கோச்சில் போகும்போது சமாதானப்படுறதுக்காக அப்படியே பாட்டு கொடுக்கும். முகம் பார்க்கலாம் முடியாம நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாடு பாரம் ஒரு முறையேனும் திருமுகக்காரும் வரம் தர வேண்டும் எனக்கு இது போதும் உனை தேட இந்த பாட்டை நடிச்சிருப்பாங்களே அந்த ஹீரோயின் பேர் என்ன? அப்படியா? அமலா. இந்த பாட்டு பார்த்தது இல்லையா? மறந்துருச்சுப்பா. அமலா. அமலா மூஞ்ச மோகன் பார்க்க மாட்டாரு. ஓ, அமலா புதக்குழியில விழுந்துச்சு. சரி, அமலா மூஞ்ச மோகன் பார்த்துருந்தா மோகன் புழங்குல விழுந்திருப்பான். அப்படி விழுந்து நம்மளால இதுல வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா இருக்கான். நீங்க சார் கணவன் மனைவி உறவுனா என்ன சார்? என்ன கணவன் மனைவி உறவுனா என்ன? நீயே விளக்க சொல்லு. நானே சொல்லட்டுமா? எல்லாருக்கும் போய் நம்ம சொல்லட்டுமா? கணவன் மனைவி உறவுன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். சைக்கலாஜிக்கல் ரிலேஷன். சரி, இங்க இருக்கிற ஆண்கள் எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா பேசுவோம். இதை செய்யலாம், இது செய்ய வேணாம், இது முடியும், இது முடியாது, இதான் இருக்கு, இது இல்ல, தெளிவா சொல்லுவோமானே. இவ்வளவுதான் காசு இருக்கு, இதான் முடியும், தெளிவா சொல்லுவோமா? ஆண்கள் எல்லாத்தையும் தெளிவா பேசுவோம். பெண்கள் எல்லாத்தையும் சைக்கோ மாதிரியே பேசுவாங்க. ஏங்க தேங்காய் சட்னி அரைக்கட்டுமா, தக்காளி சட்னி அரைக்கட்டுமா? அம்மா அந்த தேங்காய் சட்னி தேங்காய் துருவணும், நான் தக்காளி சட்னியை அரைச்சிக்கிறேன். ஏங்க பச்சை புடவை கட்டவா நீல புடவை கட்டவா? அம்மா அந்த நீல புடவை போன வாரம் தான் கட்டினேன், பச்சை புடவை. அவன் கேட்டான் அவங்ககிட்ட செவனே தானே திண்ட கட்டில உட்காந்துக்கிறான். நீ வந்து அவனை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டு அவனை வம்புகளுக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க பெண் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி தராதீங்க. பொம்மை வாங்கி கொடுக்கூடாது. இந்த டெடி பேர் பார்பிட்டால அப்படி பொம்மை எல்லாம் வாங்காதீங்க. அவங்கள பசங்களை மாதிரி விளையாட்டுக்கு மரத்தேறி ஒதுக்கிட்டோம், கை கால உடச்சிக்கிட்டோம், என்ன பண்ணிட்டோம். பொம்மை மட்டும் வாங்கி தராதீங்க. ஏன்? இந்த பொம்மை வாங்கி கொடுத்துறாங்க சார். சரி, அந்த புள்ள அந்த பொம்மைக்கு பேர் வச்சு பொட்டு வச்சு சாப்பாடு ஊட்டி கையிலேயே வளர்க்குது. ஆமா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தோம்னா பொம்மையை பிடிங்கி நம்மளை கொடுத்துறானுங்க. அது நம்மள வேலைக்கு போட மாட்டேங்குது, ஃப்ரெண்டை பார்க்க விட மாட்டேங்குது, கடைக்கு போட மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். சின்ன வயசுல இருந்து கூடவே இருக்கணும் சார். நட்பு மாதிரி வாழ்க்கையில வருமா? வாழ்க்கையில நண்பன் மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நட்பு தான் எல்லாமே. நட்பு கல்யாணம் இருக்கும். போரா என்ன விட்டு தள்ளு பரசை எல்லாம் விட்டு தள்ளு புதுசா இப்ப பிறந்தேன்னு எண்ணிக்கொள்ளலாது. எங்கே போனால் என்ன பாதை ஒரு தோட்டம் வச்சவ தண்ணி விழுவா சும்மா நில்லுடா. ஊதல் காத்து வீசு உடம்புக்குள்ள பூசு குப்பம் கூடம் பக்க வச்சு காயலா. கைவழக்கும் நாளை விடியும் நல்ல வேலை உங்க பாட வெள்ளம் போல காயலா. வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்ச செங்கரும்பு அத்தாராயும் வெற்றிக்கீர நாளா. காட்டுக்குள்ளே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா. கவலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா. அப்படி இருக்கு சார் நட்பு. இந்த நண்பன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவன் தான் நமக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பான், கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சிருப்பான், நம்ம பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பான், கூடவே இருப்பான். அவன் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்காரமா எப்படி சொல்லுவோம், அண்ணா ஏன்னா வீட்டுக்கே வர மாட்டீங்க, வந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போங்கண்ணா, அவருக்கு எல்லாமே நீங்க தானா, அவர் நல்லா பாத்துக்கண்ணா. எப்போ அவனை நேர்ல பார்க்கும்போது. சரி, இதே அவன் வராம அவன் கிட்ட இருந்து ஒரு போன் வரட்டுமே, அந்த பரதேசி கூட சுத்தித்தான் நீ நாசமா போற, அந்த பொறுப்போ கூட சேர்ந்தா நீ வீணா போற. வர்த்தவன் சோத்துல விஷ வைக்கட்டும், அவன் வீட்டு பக்கம் வந்த வேலை யாரு? ஏன் பிரிண்ட
உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கூடவே இருந்தவனை பார்த்து சோத்துல வச வைக்கிறனால இந்த வாழ்க்கையா சந்தோஷமா இருக்கு. எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை எல்லா பெண்களும் என்ன பாராட்ட மாட்டீங்க, என்ன புகழ மாட்டீங்க, என்ன கொஞ்சம் மாட்டீங்க கேக்குறாங்கல்ல. கண்டிப்பா ஆண்கள் ஏன் பெண்களை பாராட்டுறது இல்ல? ஏன்? இந்த லைட்டை யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு. எடிசன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி எல்லாரும் விளக்கு தான் கொடுத்தீங்க. முதல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்பு கண்டுபிடிச்சாரு. பல்பு இங்க இருந்துச்சு, சுவிட்ச் அங்க இருந்துச்சு. அங்க சுவிட்ச் போட்டோன்னு இங்க லைட் எரிஞ்சது. உலகமே அதிசயமா வாவ்னு பார்த்துச்சு. எப்படி பார்த்துச்சு? வாவ்னு பார்த்துச்சு. அதிசயமா பார்த்தோம். இதுக்கும் பல்பு அங்கதான் இருக்கு, சுவிட்ச் இங்க தான் இருக்கு. யாராவது சுவிட்ச் போட்டு வாவ்னு பாக்குறோமா? இல்ல. கல்யாணமான புதுசுல வாவ்னு தான் பார்ப்போம். சுவிட்ச் போட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் சொன்னேன், ஒரு வாட்டி சுவிட்ச் போட்டு வா, சுவிட்ச் போட்டு வா. இன்னொன்னு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காரு இல்லைங்க, அவர் இந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 9 வருஷம் போராடினார். எதில் இருந்தாலும் இந்த லைட்டை எரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாருன்னா, மீச முடி இருக்கு இல்லைங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய மீச இருக்கும், அந்த மீச முடியில இந்த லைட்டை வர வைக்கலாமான்னு பார்த்தார். டங்ஸ்டன், குதிரையோட வால்ல இருக்க முடி, ஒட்டகத்தோட முடி, இதுல இருந்தெல்லாம் முயற்சி பண்ணார்லாம். வெளிச்சமே வரல. ரொம்ப நாள் முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு, நடக்கல. அவர் படுத்திருந்தது அவரோட வீடு, அவரோட ஆய்வு கூட எல்லாமே ஒரே ரூம் தான். இந்த ரூமுக்குள்ள இவர் இந்த இடத்துல லைட்டை கண்டுபிடிக்கிற முயற்சி வேலை பார்த்துட்டு இருக்கிறார். சயின்டிஸ்ட் அவங்க வீட்டுக்காரம்மா அங்கேயே தான் படுத்து தூங்கணும். ராத்திரியானா இருந்தாலும் எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறான். அது கடுமையா கோபத்திலேயே இருந்திருக்கு. ஒரு நாள் கஷ்டப்பட்டு லைட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. லைட் எரியுதுன்னா எவ்வளவு பெரிய அதிசயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுவாரு? பக்கத்துல படுத்திருந்த மனைவி ஓடி போய் பார்த்து பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, எந்திரி எந்திரி எந்திரி, லைட்டை கண்டுபிடிச்சிட்டாரு, லைட் எரியுது. அவர் வாழ்க்கை வரலாறு இருக்குது, நீங்க பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. லைட் எரியுது, வா இங்க வந்து பாருன்னு சொல்லி பொண்டாட்டியை கூப்பிட்டாரு. அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு யோ மூடிட்டு போய் படியானுச்சான். ஏன்னா அந்த அம்மா டெய்லி இதையே பார்த்து சலிச்சு போச்சு. டெய்லி பாரு இன்னைக்கும் எழுப்புறான்னு நினைச்சு மூடிட்டு போய் படியா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் இதே நம்ம தான். ஊருக்குள்ள நம்ம எவ்வளவோ கெத்தா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நம்மள வெத்தா நடத்துது. ஆமா சார், ஒண்ணு வேணாண்ணா, இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பெண்கள் தூங்கும் போது ஆண்கள் என்னைக்கா சத்தம் போட்டுருக்குமா? நம்ம உள்ள வரதும் தெரியாது, தட்டை திறக்கிறதும் தெரியாது, சாப்பிட்றதும் தெரியாது, கதவு முறதும் தெரியாது, சத்தம் போடாம படுத்துக்குவோம். பெண்கள் தூங்கும்போது ஆண்கள் சத்தமே போட மாட்டோம். ஆனா நம்ம தூங்கும் போது இந்த கொலுசை மாட்டின்னு தலைமாட்டுல சல்லு 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 நடக்கிறதும், பாத்திரத்தை கட்டமுட்டை உருட்டுறதும், மிக்சியில டொர அரைக்கிறதும். ஏன் தெரியுங்க, ஊடு கழுவணும். ஏன் மற்ற நாள்ல கழுவணும், அந்த ஊடு கழுவாதா? நான் தூங்கும் போது அந்த வீட்டை கழுவியா? ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க கூட முடியல சார். அது கூட வழியில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணை ஃபீல் பண்ணிருப்பான். படுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல, படுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவுல ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த 5 நிமிஷம் ஒரு ஆணோட மனசுக்குள்ளேயும் அவ்வளவு போராட்டம் இருக்கும். நாளைக்கு என்ன கடனை முடிக்கணுமா, குடும்பத்தை எப்படி பார்க்கணும், அடுத்து என்ன நடக்கும்னு. அந்த தூங்க போற அந்த நேரம் இருக்குல்ல, அது மனசுக்குள்ள அவ்வளவு ரணமா இருக்கும். இதுதான் சார் சந்தோஷம். அந்த தூக்கம் எப்படிதான் இருக்கும்? அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாளானது, கிளியே பசுமாறும் தேனும் நெருப்பாகி போனது, நிலவே இது மாலை நேரம் நெருப்பாக காயுது, நான் தேடினோம் நீ ஏமாத்திய
முடியாத ஒரு விஷயம். பெண்கள் கிட்ட இந்த ஒரு குறையை திருத்திக்கிட்டாங்கனாலே எல்லாம் சரியாயிடும். என்ன குறை? பெருமை பேசுறது. ஒண்ணு வேணாம், உண்மையா இருந்தா கை தட்டுங்க. ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு உடனே அந்த 10 வீட்டுக்கு எத்து பண்ணியாக்கா செருப்பு வாங்கிட்டு பாரு, கலரை பாரு, வீட்டுக்கு வாங்கிட்டு பாரு, எப்படி இருக்கு பாரு. 250 ரூபாய் செருப்பு வாங்கிட்டு 10 வீட்டுல போய் பெருமையா காமிச்சிருங்களே. எங்க ஆம்பளைங்க 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வரான், யார்கிட்ட சொல்றாங்க. அமைதியா படுத்துக்கிறது. அவன் பில் எடுத்துட்டு போயிட்டு வர அண்ணா சரக்கு போட்ட பாரு, சைடிஸ் அண்ணா பாரு, என்னைக்கா காமிச்சிருக்காங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் ஆண்கள் குடிக்கிறாங்கன்றாங்க. எது குடிக்கிறாங்க? இந்த மேடை இல்ல, எந்த மேடை போனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, தயவு செஞ்சு, நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன், தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் ஒரு குழந்தை, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரி, நல்லா குடிச்சிட்டு ரோட்ல ஊந்து ஒருத்தன போட்டோ எடுத்துக்கங்க. சரி, அவனை சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்கல்ல, அதை கையில எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு பாருங்க. அப்ப மாதிரியே இப்ப தன்னை மறந்து வாயில கையை வச்சு படுத்திருப்பான் ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேசுற மழலை மொழி, அந்த குழந்தை பேசுற மழலை மொழியை கேட்டிருக்கீங்களா? கல்வி இப்ப என்ன நிலைமையில இருக்குன்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அபிராமி, நான் உன்னை காதலிக்கிறேன் ஒரு குழந்தை சொல்லுதுங்க. குழந்தை, அதுக்காக அவனை சாதாரணமா நினைச்சாதீங்க. ஒவ்வொரு குடிகாரனும் தொலைநோக்கு பார்வையோட வாழ்றாங்க. குடிகாரனுக்கு தொலைநோக்கு பார்வை எப்படி? இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரோடு கிராஸ் பண்ண எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போய் கிராஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு குடிகார ரோடு கிராஸ் பண்றது ஒரு தொலைநோக்கு பார்வை. முதல்ல 2 காலையும் பூமியில பதிப்பான். ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில கையில பிடிப்பான். லெப்ட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான், அவனுக்கு அதான் லெப்ட். ரைட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான், இது லெப்ட், இதான் அவனுக்கு ரைட், அவனுக்கு ரைட். 2 பக்கமும் பார்ப்பான். நீங்களும் அதான் போயிடுவீங்க. ஆமா, அவன் போக மாட்டான். சரி, 2 பக்கமும் பார்ப்பான். மேல ஏதாவது ஏரோப்ளைன் போதா, ரோடு கிராஸ் பண்றதுக்கு, கீழே தான் பாம்பு கும்பு வருதா, பின்னாடி யாரா கடத்த வராங்களா, இத ஃபுல்லா பார்த்து வளைஞ்சு நடப்பான் சார். ஏன் தெரியுமா வளைஞ்சு நடக்கிறான்? தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கியில சுட்டா குண்டு உள்ள போறது. தொலைநோக்கு பாருங்க சார். இன்னும் கொஞ்சம் பொறுத்து சூரிய கொஞ்சம் நேற்று வழி வந்தா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுத்து சூரிய கொஞ்சம் நேற்று வழி வந்தா இருக்கு. ஊர்ல இருக்கவங்க சொல்லி கேட்டிருக்க மாட்டான், வீட்டுல இருக்கவங்க சொல்லி கேட்டிருக்க மாட்டான், பொண்டாட்டி சொல்லி கேட்டிருக்க மாட்டான். யார் சொல்லி கேட்காதவன் தான் பொண்ணோ பையனோ வந்து பா இதுக்கப்புறம் பிடிக்காதப்பா, ஒரே நாத்தமா நாடுதுப்பானா, தான் பசங்களுக்காக 30 வருஷம் பழக்கத்தை தூக்கி போட்ட எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்களே குறை சொல்றாரு. கல்யாணத்தை நல்லதே இல்லையான்னு கேக்குறீங்களா? கல்யாணம் ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம். என்ன விஷயம்? மனைவி வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை வந்தா எல்லா கணவர்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஐ லவ் யூ சொல்லி கிழிச்சிங்க, ஒரே ஒரு வார்த்தை சார், அந்த வார்த்தை கேட்கல சந்தோஷமா. என்ன தெரியுமா? என்னது? ஏங்க நான் ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், உடனே சந்தோஷப்பட மாட்டான். மச்சானுக்கு போன் பண்ணுவான், பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளா, ஏன்னா போனவ பாதியில திரும்பி வந்தாலும் பெரிய பஞ்சாயத்து. அந்த ஒரு வாரம் அந்த வீடு இருக்கிற அழகு இருக்கு. பாட்டில் ஒரு பக்கம் உருள் கிடக்கும், கட்டி போட்ட ட்ரௌசர் அப்படியே கிடக்கும், ஹோட்டல்ல வாங்கிட்டு சாம்பார் போட்டுலாம் ஊறி கொதன்னு ஆகி வீடே சும்மா கமகமான வாசனையா இருக்கு. ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. உடனே ஒரு போன் வரும், நான் கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்துடுவேன். அடிச்சு பிடிச்சி கிளீன் பண்ணுவான் சார், வீட்டை பெருக்குவான், தொடப்பான், சாம்பிராணி போடுவோம். நான் போன வாரம் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன்.
போனவ உள்ள வந்து வீட்டை சுத்தி பார்த்து கிச்சனுக்கு போயிட்டு வெளியே வந்து சட்டையை பிடிச்சிட்டா. நீ சிகரெட்டு பிடிச்சதானே? எப்படி? எனக்கு டவுட். எப்படி கண்டுபிடிச்சா? சரி குற்றத்தை ஒத்துக்குவோம், ஒத்துக்கிட்டு காலில் வந்துருவோம். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. தெரியாம பட்டமா எப்படிமா கண்டுபிடிச்சார்? ஒண்ணும் இல்ல, கிச்சன்ல வச்சுட்டு போன வத்தி பெட்டியில 68 குச்சி வச்சுட்டு போனேன். 5 குச்சி குறையுது. நீ தான் ஏதோ வேலை பார்த்துருக்க. வீட்டுல வத்தி குச்சியை கூட எண்ணி வைக்கிற. இதையும் கூட வாழ்ற வாழ்க்கையா நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். எல்லா வீட்லயும் இந்த காலகட்டத்துல அடி வாங்குறது நம்ம ஆம்பளைங்க தான். கதவை மூடிக்கிட்டு ஒரு வீட்டுல உள்ள டப்பு டப்பு சத்தம் கேட்டா நம்மால் வாங்குறாங்க. கதவை திறந்து வச்சு டப்பு டப்பு சத்தம் கேட்டா இவன் அடிக்கிறா இருக்கும். இவங்க இவ்வளவு அடிச்சாலும் நம்ம ஏன் வாங்கிக்கிறோம்? ஏன் வாங்குறீங்க? எவ்வளவு அடிச்சாலும் என் உடம்பு தாங்கும். உன் உடம்பு தாங்குமா? உண்டான காயமெங்கு தங்காலே ஆடி போன மாயமென்ன பொன்னாலே பொன்னாலே என்ன காயமானவரும் என் மேலே தாங்கிக் கொள்ளும் உங்கள் மேலே தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உண்மை காக்கும் மனிதருடன் கொள்ள இது மனித காதல் அல்ல, அதை தாண்டி புனிதமானது. அது சாமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவராமியே சிவனை நீயும் பாதியே அது உனக்கு புரியுமா? அபிராமி லாலி 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 சிவராமி லாலி 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 தோழன்மணி அன்போடு காதல் நான் எது கடிதமே பொன்மணி உன்னைக்கு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. சார் நீங்க ஒண்ணும் இல்லை, எல்லா மனைவிகளும் கணவனை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எனக்கு உதவ மாட்டீங்க, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, வீட்டு வேலை செய்ய மாட்டீங்கன்னு. நானும் இந்த ஊர்ல இருக்கிற அனைத்து ஆண்வார்கள்கிட்டையும் சொல்றேன். வாரத்துல 5 நாள் 6 நாள் வேலை செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம்னு வீட்டுல இருக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மனைவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஹோட்டல் சினிமான்னு போயிட்டு வாங்க. சரி பாவம் சார் அவங்க இல்ல நம்ம. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுல உட்காருவோம். அன்னைக்கு தான் நம்ம வீட்டக்கா பிரியாணி செஞ்சு தரணும். அந்த பிரியாணி காசைப்பட்டு நம்மளும் சரிமானும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஏங்க கறி வாங்கிட்டு வாங்கலாம், ஏங்க இந்த வெங்காயம் தரீங்களா, ஏங்க இந்த தண்ணி மொத்த வேலையும் நம்ம பார்த்துருவோம். அடுப்புல ஏற்றி இறங்கிட்ட அப்பா தட்டு எடுத்துட்டு வாங்க சாப்பிடுவோம். எது நான் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு நான் வெங்காயம் அடிச்சு நானே தட்டெடுத்து போட்டு சாப்பிடுறேன். இந்த மாநாட்ட பிரியாணி 50 ரூபா ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம். யோசிச்சு பாருங்க சார், எவ்வளவு சிக்கல் சார். ஒரு நாளும் பிரச்சனை, ஒரு நிமிஷமும். ஆம்பளைங்க இப்படி வீணா போறதுக்கு காரணம் யாரு? மனைவிகள் தான். ஒரு அம்மாவும் தன் பசங்களை ஒழுங்கா தான் வளர்த்துருப்பாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தா செருப்பு அவனை எடுத்து விடுவான், சாவி அவனை எடுத்து வைப்பான், அவனே சாப்பிடுவான், அவனே எஞ்சிப்பான், அவன் வேலையை அவனே பார்த்துப்பான். இந்த கல்யாணமான புதுசுல இங்க ஒரு பில்டப் கொடுப்பாங்க பாருங்க. ஏங்க தட்டிலே கை கழுவுங்க, ஏங்க சட்டை அயன் பண்ணி போட்டுங்க. இந்த சட்டையை அயன் பண்ணி கொடுக்கறது என்ன, வாசம் வரைக்கும் வந்து பிளைங் கீஸ் கொடுக்கறது என்ன, அப்படியே கவுனிக்கிறது என்ன, காட்டுறது என்ன, இப்படியே புல் பில்டப். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேணாமான்னு தெரியாமலே நம்மளால பழகிடுவோம். பழகின ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு புள்ள வந்துடும். புள்ள வந்தோடனே நம்ம மேல மொத்த கவனமும் புள்ளைக்கு போயிடும். எம்மா அந்த சாவி போய் எடுத்துக்கோ, புள்ள அழுவுது. எம்மா சாப்பாடு போட்டு சாப்பிடு, புள்ள அழுவுது. பெண்கள் அப்பா மேல பாசமா இருப்பாங்க, புருஷன் வந்தோன்னா புருஷன் மேல பாசமாவாங்க, புள்ள வந்தோன்னா புள்ளைக்கு மாறிடுவாங்க. அதுக்கு அடுத்த புள்ள வந்தோன்னா அடுத்த புள்ளைக்கு மாட்டாங்க. பெண்களோட பாசம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அம்மானா அம்மா தான், பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். எதையுமே மாத்திக்காங்க சார் ஆம்பளை. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவன் அப்படியே தான் இருப்பான் வாழ்க்கையில. எதுக்காகவும் எதையும் மாத்திக்க மாட்டான். தான் குடும்பத்தை மட்டும் நினைச்சு குடும்பத்துக்காகவே உழைச்சு வரணும் சார். இந்த உலகத்துல தான் சம்பாதிக்கிற காசை தனக்காக ஒருத்தர் செலவு பண்ணலன்னா அது ஆம்பளை மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வாழ்க்கையா சார் சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை சார் ஜாலி. பட்டி பட்டாம்பூச்சி மாதிரி இப்படி பறந்து கடை 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 போவோம். எங்க போவோம்னு தெரியாது, எப்போ வருவோம்னு தெரியாது, என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. வாழ்க்கை ஜாலியா இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளும் ஏன் வாழ்றோம் வாழ்க்கைய நாசமா போகுது. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழணும்னா
ஆமா கரெக்ட் கரெக்ட். இவ்வளவுதான் பிரச்சனை. சரி இங்கேயே புரிஞ்சிருக்குங்க. ஆமா 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 அவங்க ஏதோ அவங்க 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 கஷ்டத்தை சொல்றாங்க. அவங்க அப்படியே வந்துருமா இங்க கூடவே பட்டி பண்றதுக்கு. நீங்க நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க சார். கணவனோட வாழ்க்கை அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை தான் குடும்பத்துக்காகவே மாத்தி ஒரு நிழலா மாறி வாழ்றவன் தான் சார் வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிச்சே வாழ்றோம் சார். இந்த உலகத்துல கடவுள் படைக்கும் போதே ஆம்பளை மூளைக்கும் பொம்பளை மூளைக்கும் வித்தியாசம் தான் படிச்சிருக்கான். ஆம்பளை மூளைக்கும் பொம்பளை மூளைக்கும் வித்தியாசம். ஆம்பளை மூளைன்றது இட்லி தட்டு மாதிரி. சரி நமக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி குழி இருக்கும். சரி வீட்டுல இருந்தா வீட்டை பத்தி மட்டும் யோசிப்போம். ஆஸ்பத்திரி போனா ஆஸ்பத்திரி மட்டும் பத்தி யோசிப்போம். வேலைக்கு போனா வேலையை பத்தி, கோயிலுக்கு போனா கோயில், ஃப்ரெண்டு பார்த்தா ஃப்ரெண்டு, ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷனே இருக்காது. அடேப்பா. ஆனா பெண்கள் மூளைன்றது இடியாப்பம் மாதிரி. சரி ஒரு இடத்துல புடிச்சா 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூலாவது இழுத்து வச்சு கேள்வி கேட்பாங்க. உனக்கு அறிவு இருக்காங்க, உனக்கு அறிவு இருக்கா, உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா, உங்க அத்தனுக்கு அறிவு இருக்கா, உங்க குடும்பத்துக்கு எடுபட்டு அறிவு இருக்கான்னு தானே கேட்டாங்க. எதுக்கு இவ்வளவு பேச்சு, இவ்வளவு ஏச்சி பேச்சையும் வாங்கிட்டு சண்டை நடக்காத வீடே இல்ல சார். எல்லா வீட்லயும் சண்டை நடக்கும். சண்டைனா சாதாரண சண்டை இல்ல, உச்சபட்ச சண்டை. மனைவி கணவனை கேட்க கூடாத அத்தனை வார்த்தையும் கேட்பாங்க. அந்த வீடே நிசப்தமா இருக்கும். சம்பந்தம் இல்லாம குறுக்க வந்து நான் பசங்க 2 பேரும் 4 அடி வாங்கிட்டு ஓரமா படுத்து கிடப்பாங்க. வீட்டுல அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும்போது எல்லா கோவத்தையும் மனசுல வரும்போது எங்கிருந்தோ ஒரு பாட்டு கேட்கும். அந்த பாட்டை கேட்டோன்னே துண்டை உதறி தோல்ல போட்டுனேன். சரி சரி பேசுன முட்டையை வை, நான் போய் முட்டை வாங்கினேன் சோத்தை வைன்னு தான் மானத்தை விட்டு குடும்பத்துக்காக எவ்வளவு கேவலப்பட்டாலும் வாங்குறோம் சார். அவங்கள இந்த வாழ்க்கையா சந்தோஷமா இருக்கும். பாட்டு கேட்கும். நீங்காத பாரம் நான் வேறும் சுமை தாங்கி நான் வாழும் வாழ்விக்கும் நீ என்னை தாராட்டும் தாயல்லவா ஏதோ ஆனந்தாரும் உன்னாலே உண்டானது தாழ் போன பாதைகள் நான் போன போது கை சேர்த்து நீராதை சேர்த்தவாறு கண்மணி பாடகன் சங்கரி நீரை கேட்பத நெஞ்சிலோ நிம்மதி. நாள் முழுவதும் பார்வை காதலும் ஓர் கதையை உனக்கிறதான் கூட கேடலி கண்மணி பாடகன் சங்கரி நீரை கேட்பத நெஞ்சிலோ நிம்மதி. இந்த உலகத்துல கடவுள் ஆம்பளைங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாடை படைச்சார். மாடை படைச்சு மாடுகிட்ட சொன்னாரு, மாடே மாடே உனக்கு நான் 80 வயசு ஆயுள் தரேன். நீ போய் வெயில்ல நின்னு விவசாய கூட நின்னு உழைச்சி கஷ்டப்பட்டு வாழு, உனக்கு 80 வயசு ஆயுள் தரேன்னு. மாடு சொல்லுச்சு 80 வருஷம்லாம் வெயில்ல கஷ்டப்பட முடியாது, 40 போதும், 40 வச்சுக்கோ போதும். அடுத்ததா ஒரு குரங்க படைச்சாரு. சரி குரங்கே நீ போய் மனுஷங்க முன்னாடி பல்ட்டி அடிச்சு வித்த காட்டி அவங்கள மகிழ்ச்சி வாழு, உனக்கு நான் 20 வயசு ஆயுள் தரேன்னு. குரங்கு சொல்லிச்சு இவங்களை சந்தோஷப்படுறதுக்காக 20 வருஷம் எல்லாம் பல்ட்டி அடிக்க முடியாது, 10 போதும், 10 நீ வச்சுக்கோ. அடுத்ததான் ஒரு நாயை படைச்சாரு. நாயே நீ வீட்டு வாசல்ல உட்காந்து கொலைச்சு அந்த வீட்டுக்கு எந்த திருடனும் வராம பாதுகாத்து வாழ், உனக்கு 20 வயசு ஆயுள் தரங்க. நாய் சொல்லிச்சு இவன் வீட்டை பாதுகாத்துக்கா 20 வருஷம் எல்லாம் குலைக்க முடியாது, 10 போதும், 10 நீ வச்சுக்கோ. அடுத்ததான் ஆம்பளைங்களை படிச்சாரு. டேய் உனக்கு 20 வயசு ஆயுள் தர, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ஓடி ஆடி விளையாடுறான்னு. நம்ம சும்மா இருப்போமா? அது எப்படி 20? அந்த மாடு வேணான்னுச்சுல்ல அந்த 40 கொடு, இந்த குரங்கு வேணான்னுச்சுல்ல அந்த 10 கொடு, அந்த நாய் வேணான்னுச்சுல அந்த 10 கொடுன்னு மொத்தத்தையும் வாங்கிட்டோம். சரி அதனாலதான் 20 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஓடி ஆடி விளையாடி நிம்மதியா தூங்கி சந்தோஷமா இருக்கிறோம். 40 வயசு வரைக்கும் மாடா உழைச்சி கொட்டுறோம், பேரம்பேட்டிக்கு முன்னாடி குரங்கு வித்தை காட்டி பிழைக்கிறோம்.
கடைசி காலத்துல வீட்டு வாசல்ல உட்காந்து எது நாய் எது மனுஷன் தெரியாம வரம் போடுறான். ஏன் வந்துருக்க எது வந்துருக்கு கொஞ்சம் சாவரும். வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைகள பூரா பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கு. நீங்க திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம்னு தீர்ப்பு கொடுங்க. இல்ல திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் தீர்ப்பு கொடுங்க. சரி. இல்ல ராமாயணமா மகாபாரதமான்னு தீர்ப்பு கொடுங்க. இல்ல மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க. இல்ல தீர்ப்பு கொடுக்காம கூட இறங்கி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு பேசின பேமெண்ட் பஸ் காசு கட்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்தியாவுல பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை கூட ஏறிடுச்சு. இந்தியாவில் இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளரின் பேமெண்ட் மட்டும்தான். எவ்வளவு கேட்டாலும் சேர்த்து தர மாட்டாங்க. இதை ஜோக்குன்னு 10 பேர் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பேமெண்ட்டை ஏற்க மாட்டாங்க. அதனால நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு. நல்லா இருந்தா நான் பேசுறது பிடிச்சதானே? பிடிச்ச ஒரு கைத்துல கொடுங்க, பிடிச்ச ஒரு நல்ல ஒரு கைத்துல கொடுங்க. நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு, அடுத்த ஒரு சூப்பரா பேசுவாங்க. அடுத்த வருஷமும் மஞ்சுக்கு போன் பண்ணி போன வருஷம் நிகழ்ச்சி சூப்பர், இந்த வருஷமும் நீங்க தான் வரணும், ஆனா போன வருஷம் வந்த 4 பேர் வேணா புதுசா 4 பேர் கூட்டுவான்னு சொல்லாம மஞ்சுவை கூப்பிட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க. இல்லைன்னா அவரையும் கூப்பிடாதீங்க, வேற யாரையா வச்சு ப்ரோக்ராம் பண்ணிக்கேன்னு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கலாம் மதனுக்கு. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார் பாத்தீங்களா? ஒரு மூணு மூடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, ஒரு மூணு மூடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ள, நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ள, ஒரு மூணு மூடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி. இதுதான் இவ்வளவு நேரம் மதன் சொன்னார். இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா தாங்க ஒரு மனுஷன் முழு மனுஷன் ஆக முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட பேர் என்ன? என்ன பேரு? அவனை என்ன அநாதனல்லாமா சொல்லுவாங்க. அநாதன்ற பேர்லாம் இல்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு என்ன பேர்னா, பொறுப்பு இல்லாதவன், ஊதாரி, சும்மா திரியிறான், மொட்டை பையன், இப்படிதானே சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேர்? இவருங்க, அவருங்க, நல்லவருங்க, வல்லவருங்க, இல்லையானா? அதெல்லாம் எப்ப கிடைக்குது? ஒரு கல்யாணம் பண்ணாதான் கிடைக்கும். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் மொழி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது குயில அரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மலையாளி நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுவே கோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், துதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சாரம், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தானங்க வருவார் வருவார் வருவார். இப்ப இந்த அணியிலிருந்து திருமணத்திற்கு பின்பு தாங்க மகிழ்ச்சி, திருமணத்திற்கு பின்பு தாங்க மனநிறைவு. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா தாங்க மனுஷ வாழ்க்கை பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல அற்புதமான பேச்சாளர் சென்னை ராணி குமார் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்.
இந்த மைக் வேணுமாங்க